மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. என்னை ஏளனப்படுத்துற விஷயங்களை பார்க்கும் பொழுது அதே வாய் வந்து வேற ஒரு இடத்துல என்னை வந்து பெருமையா பேசுதுன்னும் போது நம்ம எதை சூஸ் பண்ண முடியும்? நம்ம இதுதான் சூஸ் பண்ண முடியும். அப்போ இதனாலதான் இதை வெல்ல முடியும்ன்றதை நான் அப்பயும் ஆணித்தரமா மனசுல பதிச்சுக்கிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன், நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும். இப்போ நான் சொல்றது, நான் ஒரு திருநங்கையாக ஆங்கில துறையில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய முழுக்கமான ஆம்பிஷன். இப்பயும் திரும்பவும் கூட ஒரு கருத்துக்கள் சொல்ல தான் நினைக்கிறேன். இன்னும் என்னுடைய லட்சியம் வந்து முழுமை அடையல. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னை வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை வந்து கேலி கிண்டல் பண்றது அப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் எம்பில் படிக்கிற வரைக்கும் உங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்கல அப்படி பெக்கிங் ஒர்க், செக்ஷுவல் ஒர்க்ஸ் அதை பார்த்து எனக்கு பயம். முதல்ல படிப்பில் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் நம்மளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக என்னோட பிஹெச்டி சேர்ந்த பிறகுதான் நான் வந்து என்னை வெளிப்படுத்தவே ஆரம்பித்தேன். இப்போ வந்து முதல்வரே உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாரு. அவர் வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அப்பாவை நான் அப்பான்னு தான் அவர் கூப்பிட்டேனே. நான் அவர் அப்படிதான் கன்சிடர் பண்ணி ஒரு கோரிக்கையாகவே வச்சிருக்கேன். லயோலா காலேஜ் அப்படின்னா அது ஒரு கோயிலாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருநம்பிகள் பற்றின ஒரு புரிதலை வந்து ஆண்டுதோறும் ஏற்படுத்துகிற ஒரு கல்லூரினா அது லயோலா காலேஜ் தான். இந்த 9 என்ன பண்ண போகுது, என்ன நானேவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். வேற ஆப்ஷனே எனக்கு கிடையாது இல்லையா? டக்குன்னு ஒரு கணம் அப்படியே நம்ம ஒரு கணமா இருக்கும் நம்ம மனசு. அதாவது அந்த பொட்டன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஏத்துக்கவே முடியாது எங்களால. எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கிறேன், சரி நம்ம மாத்திக்கணும், ஆனா முடியாதுங்க. என்ன இது வாய்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கேன். சும்மா அப்படியே கட்சிக்கும் குரல் எல்லாம் பேசணும் என்னால நினைப்பேன். ஆனா அதுல ஜெயிச்சதே கிடையாது. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் இந்திய அளவில் பிஹெச்டி, அதுவும் ஆங்கிலத்துறையில் படித்த முதல் திருநங்கை அப்படின்னு பெருமைக்குரிய சொந்தக்காரர் திருமிகு ஜென்சி அவர்கள். அவங்கள சந்திக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நக்கீரனுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. அதில் நீங்கள் அந்த பபாசி புத்தக திருவிழாவில் நீங்கள் குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் முக்கியமாக சொன்னது, நான் வந்து உதவி பேராசிரியர் ஆகணும், அதுதான் என்னுடைய கனவு இலக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன், நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும். இப்போ நான் சொல்கிறது, நான் ஒரு திருநங்கையாக ஆங்கில துறையில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய முழுக்கமான ஆம்பிஷன். இப்போது உதவி பேராசிரியராக ஒரு பிரபல தனியார் கல்லூரியில் சேர்ந்துருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ எம் டாக்டர் ஜென்சி. இந்திய அளவில் முனைவர் பட்டம் படித்த உதவி பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் இருக்கிற முதல் திருநங்கை அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் நக்கீரன் வந்து என்னை பேட்டி எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. அதாவது நான் புக் ஃபேரில் கொஞ்சம் இதுவானதால், ட்ரெண்டிங் ஆனதால், அதுக்கு என்னுடைய வாய்ஸ்க்காக ஐ திங்க். ஸோ அப்போ நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்பயும் திரும்பவும் கூட ஒரு கருத்துக்கள் சொல்ல தான் நினைக்கிறேன். இன்னும் என்னுடைய லட்சியம் வந்து முழுமை அடையலை. நான் ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் எப்பொழுது வந்து பணி நிரந்தரம் ஆங்கிலத்துறையில் அடையறனோ அப்போ தான் அந்த லட்சியம் வந்து நிறைவேறும். கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். நீங்களும் திரும்ப வந்து பேட்டி எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்கின முதல் சம்பளம், அதை எல்லாருக்கும் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க? அந்த சம்பளத்தை என்னவா செலவு பண்ணீங்க? நான் இன்னும் முதல் சம்பளம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து இன்னும் வாங்கவே இல்லை. இனிமேல் தான் வாங்குவேன். அப்படி வாங்கினேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றத எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகேங்களா? இதில் மேடம், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து பலராலும் கேட்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஆண் பெண் வந்து நம்ம கூட சகஜமாக ஒரு திருநங்கை திருநம்பின்ற அந்த பாகுபாடு இல்லாமல் பேசின இடங்கள் எல்லாமே எனக்கு சந்தோஷமான நேரங்கள் அண்ட் சூழ்நிலைகள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இதில் இப்போ ஆங்கிலம் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு ஆங்கிலம்ங்கிறது பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சப்ஜெக்ட். நானும் வந்து எங்கள் நேட்டிவில் வந்து கிராமத்தில் தான் படித்தேன் 12th அண்ட் யூஜி வரைக்கும். அப்போ ஆமாம், திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஆர்கேபேட்டை புதூர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கெல்லாம் ஆசிரியர்களே கிடையாது. 11th 12thலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய கடினமான ஒரு பாடமாக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் வந்து அதை ஃபீல்
ஃபீல் பண்ணுறது கிராமத்து பிள்ளைங்க அப்படின்னாவே அது கொஞ்சம் கஷ்டமாக தானே விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆசிரியர் இல்லாமல். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பாஸ் பண்ணேன். நான் என்னுடைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வகுப்பில் நான் முதல் மாணவராக வந்தேன். ஆனால் வந்து இங்கிலீஷில் ரொம்ப கம்மியான மார்க்கு. பேராசிரியர் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன் 10th படிக்கும்போது. ஆனால் என்ன டிபார்ட்மெண்ட்னு நான் டிசைட் பண்ணல. அதை வந்து நான் 12th படிக்கும்போது தான் அந்த இங்கிலீஷில் கம்மியான மார்க் எடுத்த பொழுது தான் இந்த துறையில் நம்ம ஏன் சாதிக்கக்கூடாது, இந்த துறையை நம்ம ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, கம்மியான மார்க் எடுத்த பயந்தான ஒரு எப்பாது அதில் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அதனால தான் ஐ ஹேவ் சூசன். இத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா? இந்த விஷயத்தில் இப்போ உங்களுடைய குடும்பங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிச்ச ஒன்றா இருக்கும். அவங்க எப்படி முதல்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? நீங்கள் முதல்ல எப்போ உங்களை திருநங்கையாக உணர ஆரம்பிச்சிங்க? ஸோ நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னை வந்து ஒரு திருநங்கையாக நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன். 2ஆம் வகுப்புலேயே. அப்பயே என்னுடைய நடை உடை பாவனைகள் வந்து மேல் மாதிரி தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ இது வந்து புரிதல் இருக்கு. பாவனைகள் என்னுடைய புரிதல் அப்பவே நான் என்ன ஒரு பெண்ணாக தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்பயே நான் வந்து அந்த மாதிரி என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு என்னோட ரிலேஷன்ஸை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பாரத்தை கொடுத்துச்சு என் மனசுக்குள்ள. ஸோ இவங்க ஏன் இப்படி நம்மளை வந்து பேசுறாங்க, நானா இருக்கணும்னு ஆசைப்படுறது தவறா, அதுல இருந்து ஏன் இவங்க வந்து என்ன இப்படி போகக்கூடாது, அதாவது நிறைய குறைகள். நீ பொம்பளை பசங்க கூட சேர்ற, ஆம்பளை பசங்க கூட சேர மாட்டுற, நீ வந்து கிரிக்கெட் தான் விளையாடணும், பொம்பளை பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் சின்னதா எடுத்து பண்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எனக்கு வந்து ஒரு இடத்துலயும் எனக்கு வந்து அங்க ஒரு தடுப்பு சுவராக தான் என்னுடைய சரௌண்டிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்றது நான் ரொம்ப கடினமாக இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதெல்லாம் புறக்கணிக்கும் போது அந்த மாதிரியான வாய்கள் பேசுகிற மத்தியிலையும் ஒரு சில இடத்துல மட்டும் என்னை வந்து ஒரு மாதிரி நல்லதாக பார்க்குறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தேன், அது வந்து எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன்னால நம்ம வந்து நம்மளை வந்து தனிப்பட்ட விதமாக எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா, அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ குடும்பம் பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவெல்லாம் என்னவா இருந்தாங்க, உங்களை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? நான் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இருக்கு, நான் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கும்போதே இறந்துட்டாரு. அம்மா வந்து நான் பிஹெச்டி செய்கிற வரைக்கும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு ரோட்டில் வந்து பூக்கடை கட்டி தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. அவங்களுடைய ரொம்ப கனவு நான் நல்லா படிக்கணும், இதுவாகணும். எப்போனா ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் நீ படிக்காத வேலைக்கு போன்னு சொன்னாங்க. நான் படித்து கொஞ்சம் நிறைய பேர் பாராட்டின உடனே நீ நல்லா படிப்பேன், எனக்கு தெரியும், நீ படிச்சிடுவே, நீ கண்டிப்பாக அவங்களுடைய கனவு வந்து நீ ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றது என்னை விட அதிகமான அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அது வந்து உண்மையான விஷயம்தான். அதை வந்து நான் இப்போ வந்து நிறைவேற்றுறதுல ஒரு 90% வந்திருக்கேன். இன்னும் ஒரு 10% நான் அதை கடந்துட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்மா எங்கே இருந்தாலும் அந்த ஏக்கத்தோடு இருக்கும். அதை நான் நிறைவு பண்ணி என்னுடைய மக்களுக்கும் இது ஒரு ஒரு முழுமையடைந்த ஒரு வெற்றியாக தான் இதை நான் பார்க்கல மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் திருநங்கையாக மாறிட்டீங்க அப்படின்னு அம்மாவுக்கு தெரிய வந்த பொழுது அம்மா என்ன வார்த்தைகள் பேசுனாங்க உங்கள்கிட்ட? எங்கள் அம்மா நான் மாறும் பொழுதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே. ஆனாலும் நான் இப்படி தான் இருப்பாங்க. என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே 1000 பேர் என்னை ஏதாவது குறை சொல்லிட்டே இருந்தாலும் அவங்க சொன்னாதான் என்னை திட்டுவாங்க, இப்படி நடந்துக்காத, அப்படி சொல்லாத, இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலாக என்னை வந்து என் போக்கில் தான் விடுவாங்க. அப்பயும் நான் அப்படி தான் இருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன, நிறைய பேருக்கு எங்கள் நேட்டிவ்ல ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறினது ஒரு பெரிய விஷயமா நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி தானே இருப்பான் அப்படின்ற அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாற்றிருக்கிறான், அவனுடைய ஆட்டிடியூடே அதானே அப்படின்னு ஒரு சிலர் சாதாரணமாக எடுத்துக்கிட்ட மக்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் எம்ஃபில் படிக்கிற வரைக்கும் உங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்கல அப்படின்னு? நான் வெளிப்படுத்திக்கலன்றதை விட என்னை பார்த்தோன்னே தெரியும். என்னுடைய எம்ஏ ப்ரொஃபஸர்ஸ், எம்ஃபில் ப்ரொஃபஸர்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி நடக்காது அப்படி நடக்காதுன்னு என்னை வந்து ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து கவனிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக, அதாவது வெளியில் இருக்கிற எங்கள் மக்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எப்படி பெக்கிங் ஒர்க், செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ண அதை பார்த்து எனக்கு பயம், நம்மளும் கூட இந்த ஸ்டேஜில் மாறினா அந்த மாதிரி ஆகிடுவோமோன்ற அந்த எண்ணங்கள் எனக்கு வந்து என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி இப்போவே மாறக்கூடாது, முதல்ல படிப்பில் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் நம்மளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக என்னோட பிஹெச்டி சேர்ந்த பிறகு தான் நான் வந்து என்னை வெளிப்படுத்தவே ஆரம்பித்தேன். இவ்வளோ தீவிரமாக கல்வி தான் உங்களை உயர்த்தும் அப்படின்னு அந்த சிந்தனைங்கிறது உங்களுக்கு எங்கே தோணுச்சு? அதுவும் இல்லாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிற ஒருத்தங்களே இவ்வளோ படிப்பு படிக்க முடியாது தொடர்ந்து. அதுதான் நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சின்ன வயசில் அதாவது என்னை வந்து திருநங்கையா இவன் வந்து எல்லாத்தையும் பண்ணுறான்ற என்னை வந்து என்னுடைய அடையாளப்படுத்தி என்னை ஏளனப்படுத்துகிற விஷயங்களை பார்க்கும் பொழுது அதே வாய் வந்து வேற ஒரு இடத்துல என்னை வந்து பெருமையாக பேசுதுன்னும் போது நம்ம எதை சூஸ் பண்ண முடியும், நம்ம இதுதான் சூஸ் பண்ண முடியும். அப்போ இதனால தான் இதை வெல்ல முடியுன்றதை நான் அப்பயும் ஆணித்தரமாக மனசில் பதிஞ்சுக்கிட்டேன்.
தொடக்க காலத்தில் உங்களை நிறைய பேர் ஏளனமாக பேசியிருப்பாங்க, இழிவாக பேசியிருப்பாங்க. இப்போ வந்து முதல்வரே உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாரு, ட்வீட் போடுறாரு, துணை முதல்வர் சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லி வாழ்த்து சொல்கிறாரு. இப்போ அந்த வாய்கள்லாம் என்னவா பேசுது? இது ரொம்பவே ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் சொசைட்டியில் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் தான். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களான்றது 100% கிடையாது. ஏற்றுக்கிட்டாங்க அப்படி வேணால் சொல்லலாம், ஆனால் 100% கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி பின்பற்றி ஆட்சி செஞ்சிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய பக்கத்தில் என்னை பற்றி டாக்டர் ஜென்சின்னு போட்டு என்னை வாழ்த்துக்கள் சொன்னது ரொம்பவே அது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு கிரேட் நியூஸ். இது எல்லாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது. அவரை பார்த்து நான் ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு வந்திருக்கேன். என்னென்னா அவர் வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அப்பாவை நான் அப்பான்னு தான் அவர் கூப்பிட்டேனே. நான் அவர் அப்படி தான் கன்சிடர் பண்ணி ஒரு கோரிக்கையாகவே வச்சுருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் அதாவது நிரந்தர பணி, உதவி பேராசிரியர் பணி நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன். நான் குவாலிஃபைடாக இருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன். அப்படி நீங்கள் இல்லைனாலும் எனக்கு ஒரு திருநங்கை அப்படின்ற ஒரு கருணையின் அடிப்படையிலாவது எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு திருநங்கையாக பிறந்து ஒரு லட்சியத்தில் வந்து நான் ஒரு அதாவது சொல்கிறேன். நான் இப்போது ரொம்ப ஒரு ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிறேன். என்னை வந்து இது என்னுடைய வாழ்க்கையில் என்னை முழுமையடைய செஞ்சு என்னுடைய மக்கள் மற்றும் நார்மலான எல்லா ஆண் பெண்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக ஏற்படணும்னா நான் வந்து சரியான ஒரு கலைக்கல்லூரி, அரசினர் கலைக்கல்லூரி நான் போய் சேர்ந்து தான் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது, எனக்கு பின்னோக்கி இருக்கிற என்னுடைய சமூகத்தினுடைய வெற்றியாகவும் அதுதான் இருக்கும். இப்போ நீங்கள் திருநங்கை சமூகத்துக்கு ரோல் மாடலாக மாறி கண்டிப்பாக. ஆனால் இப்போ முதல்வரை சந்திக்கும் பொழுது வேறு தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசியிருந்தீங்களா? அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருந்துச்சா? வேறு தனிப்பட்ட விதத்தில் இது மட்டும் தான் நான் கோரிக்கை மட்டும் வச்சேன். வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நான் நன்றி சொன்னேன். இது மட்டும் தான் நடந்துச்சு. உங்கள் சொந்த பந்தத்தில் இப்போ யாராச்சும் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்களா? இப்போ எப்படி மாறி நிறைய பேர் இப்போ நம்ம நிறைய அந்த மீடியா, சோஷியல் மீடியாவில் ரொம்ப அந்த வீடியோஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய திருநங்கை மக்களும் திருநம்பிகளும் கால் பண்ணி நாங்கள் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம், உங்களை மாதிரி நாங்களும் மாறணும், உங்களை நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்றது எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் அது போல் மாறுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண்கள் நிறைய பேர் கால் பண்ணி நீங்கள் எங்கள் பையனுக்கு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஹோம் டியூஷன்ஸ் எடுங்க, ஆன்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறது எங்கள் மக்களை விட நார்மலான ஆண் பெண் கேட்குறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சுக்கிட்டீங்க? அது எப்படி அதை உள்வாங்கிக்கிட்டீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டே மாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹெச்ஓடி கிட்ட போய் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ஒரு செமஸ்டர் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் அட்டன் பண்ணதில் தான் அந்த கிளாஸ்லேயே நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். அப்புறம் கோல்டு மெடலிஸ்டாகவும் ஆகிட்டேன். அப்போ வந்து நம்ம ஏன் இதை விடணும்னு சொல்லி இன்னும் தான் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். எம்ஏ எம்ஃபில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தேன். இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஆங்கிலம் சரளமாக பேசணுங்கிற ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அல்லது அறிவுரைனா என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ நான் வந்து எந்த விதமான அதாவது எம்ஃபில் வரைக்கும் நான் எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஸ்கூல் தான். அதாவது நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் கவர்மெண்ட்டில் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு மாயையான ஒரு கிரியேட்டிவ் வந்து இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறவங்க தான் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் அது ஒரு சிலர் மட்டும் அவங்களோட பிள்ளைகளெல்லாம் அங்கே படிக்க வைக்காமல் வேறு ஒரு கல்வி நிறுவனங்களை நோக்கி போகிறாங்க. அது என்ன காரணன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்ம எந்த நிறுவனத்தில் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சீரியஸாகவே விஷயமே கிடையாது. நம்ம எங்கே படித்தாலும் பரவாயில்ல, எந்த நிறுவனத்தில் படித்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை எங்கே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் சேர்த்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய போக்கில் அவங்கள விடணும். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்களோட நான் என்னைய கூட யூஜி படிக்கும்போது எம்ஏ படி நீ ஏன் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடாது, குரூப் 2 எழுதக்கூடாது நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் அது கிடையாது. அங்கே எங்கே மாறி மாறி போகிறதுக்கு தெளிவாக இருந்திருக்கு. ஆமாம், நான் வந்து பேராசிரியர் ஆகணும் அப்படின்றது அந்த ஒரே ஒரு கான்செப்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். இப்போ நீங்கள் சார்ந்த துறை, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கான பணிச்சூழல் எப்படி இருக்குது? எப்படி உங்களை அணுகுறாங்க மாணவர்களாக இருக்கட்டும், சக ஆசிரியர்களாக இருக்கட்டும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா அணுகுறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்பவுமே நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி லயோலா காலேஜ் அப்படின்னா அது ஒரு கோயிலாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தான் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திருநம்பிகள் பற்றின ஒரு புரிதலை வந்து ஆண்டுதோறும் ஏற்படுத்துகிற ஒரு கல்லூரினா அது லயோலா காலேஜ் தான். அதனால அங்கே எந்த விதமான இஷ்யூஸ் எல்லாம் வராது, வாய்ப்புகளே இல்லை. அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நெஞ்சில் நிறையவே மிஸ் பண்ணுறேன். அவங்க வந்து நான் சொல்கிறது
என்னை ஒரு ஒரு படிநிலைகளிலும் அவங்க வந்து என்னை எல்லா இடத்துலையும் கொண்டு கொண்டு மேலே மேலே கொண்டு வரும்பொழுது அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அது வார்த்தைகளால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இல்லை, நல்ல மெத்த படித்த நபர்களே தங்களது பிள்ளைகள் வேற இப்போ திருநங்கை ஆகிறாங்களோ அல்லது திருநம்பி ஆகிறாங்களோ அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் பார்க்குற ஒரு தாய்க்கு அந்த புரிதல் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய அதாவது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து அது ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து என்னை எல்லா விதத்துலையும் என்னை வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் அவங்க நினைப்பாங்க. அவன் பார்த்துப்பான். இவன் என் கைடு கூட பிஹெச்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசணுன்னாங்க. அப்போ வந்து அவங்க எங்கள் கைடு சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப பெரிய லாங்கான படிப்பு, ரொம்ப வருஷம் படிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அது அவன் பார்த்துப்பான். அந்த வார்த்தை தான் அவங்க கையில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன ஒரு இடத்துலையும் நான் இது விடாமல் கண்டினியூவாக பண்ணுறது அவங்க ஒரு இடத்துலையும் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அது தெரியுது. நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இதாக இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த தாட். யூஜி வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நிறைய எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நானாக தான் சின்ன சின்ன ஒர்க்ஸு, ஆல் இண்டியா ரேடியோ, ஆர்ஜேவாக இருந்தேன், புக் ஃபேர் அனௌன்சர், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி தான் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் நான் இது பண்ணேன். அப்போ அவங்களுக்கு தெரியும். நான் அவங்க நிறைய விதத்தில் அவங்க வந்து நான் காசு ஏதாவது ஹெல்ப்பு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். அதை வந்து சாதாரணமாக தான் எடுத்துப்பேன். அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ அம்மாவுக்கு நீங்கள் இது செஞ்சுருக்கணும் அல்லது இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நினச்ச விஷயம் என்னவா இருக்கு? நான் அவங்களுக்கு செய்கிற விஷயம், செஞ்சுருக்க வேண்டிய விஷயம்னா நிறைய இருக்குது. அதாவது இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். இந்த நிலைமையில் அவங்கள வச்சு என்னால் பார்க்க முடியல அப்படின்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம். பல தடைகளை தாண்டி வந்துருக்கு. இப்போ உங்கள் திருநங்கை சமூகத்தில் நிறைய பேர் வந்து போலீஸ் ஆகியிருக்காங்க, அது மாதிரி பல்வேறு துறைகளை சாதிச்சிருக்காங்க. இப்போ உங்களுடைய உயரம் அப்படிங்கிறது அவரும் அரசு துறையில் நீங்கள் வந்து உதவி பேராசிரியராக ஆகணும் அப்படிங்கிறதோடு நிற்குதா, இல்லை அதையும் தாண்டி கனவுகளோட? இப்போதைக்கு என்னுடைய திருநங்கையாக நான் மாறத்துக்கு என்ன ஃபீல் பண்ணதுலேருந்து இருந்த ஒரு கனவு அதுதான். முதல்ல அது முழுமை அடைஞ்சாதான் எனக்கு வந்து அடுத்த யோசனைகள் வரும். ஏன்னா நான் என்னுடைய டார்கெட் ஃபுல்லாமே நான் அதை தான் நினச்சிட்டே இருக்கேன். நான் பேசுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், நான் திருப்பி சொல்கிறது, ஹைலைட் பண்ணுறது. ஏன்னா அந்த விஷயம், அந்த கஷ்டம், நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்தது அது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் யார் பார்ப்பா, யார் யோசிப்பா அப்படின்றது என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல அதை வந்து நான் ஃபீல் பண்ணி, அதை நான் அனுபவப்பட்டு, அதை யோசித்து நான் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எப்படி ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? நீங்கள் சந்தித்த மிக மோசமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் படிக்கின்ற காலகட்டங்களில் வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருந்தேன். நிறைய நாட்கள் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து நான் வெளிப்படுத்தவும் முடியாது. அப்படி வெளிப்படுத்தினாவும் நம்ம மேலே தவறான ஒரு பேரை உடனே கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட சும்மா பேசினாவே உடனே அவங்க கூட இது பண்ணி வச்சிருவாங்க. அதாவது நான் பல நாட்கள் அங்கே ஏன் தான் நம்ம போனோமோன்னெல்லாம் மனசில் தோணும் இருக்கும். ஆனால் வேறு எனக்கு ஆப்ஷனே இருக்காது. வேறு ஏதாவது எனக்கு ஆப்ஷன் எங்கன்னா போய் தங்கி, ஆனால் அந்த மாதிரியே என்னை வந்து காயப்படுத்தின, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த விடுதி தான். என்னை வந்து ஒரு நேரமும் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடை, என்னுடைய பாவனைகள், என்னுடைய உடை எல்லாத்தையும் வச்சு ஒரு நாளும் என்னை வந்து கஷ்டப்படுத்தின ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த விடுதி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ சிலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக பேசியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் முகம்லாம் தெரிய வரும். உங்களையே தவறாக பயன்படுத்தக்கூடிய சிந்தனை உள்ள நபர்களெல்லாம் நீங்கள் அடையாளம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய வளர்ச்சியை சீரியஸாகவே நிறைய பேர் வந்து சப்போர்ட், ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்து நிறைய பேர் இதை வந்து வேறு விதமாகவும் பார்க்குறாங்க. இந்த 9 என்ன பண்ண போகுது, இந்த பொட்டை என்ன பண்ண போகுது, இப்படி ஓப்பனாக எல்லாம் என்னை வந்து பேட் கமெண்ட்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பேசிட்டோம், எவ்வளோ இருந்துட்டோம். இதெல்லாம் கடந்து வரும்போது இந்த விஷயங்கள்லாம் திரும்ப என்னை வந்து காயப்படுத்தும். நானேவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். வேறு ஆப்ஷனே எனக்கு கிடையாது இல்லையா? அப்போ நானாகவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். அப்போ நம்ம இப்படியே எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான டிமோட்டிவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும்போது டக்குன்னு ஒரு கணம் அப்படியே நம்ம ஒரு கணமாக இருக்கும் நம்ம மனசு. அந்த கனமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு ஏதாவது என்னை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், வேறு யார்கிட்ட பேச முடியும்னு சொல்லி நானாகவே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிற நாட்கள் வந்து அதிகம். இதை எப்படி நீங்கள் உள்வாங்கிறீங்க? இப்போ கடவுள் வந்து நம்மளை பெண்ணாகவே படைச்சிருக்கலாமே, அல்லது ஆணாகவே படைச்சிருக்கலாமே, இப்படி ஒரு உணர்வை கொடுத்து நம்மளுக்கு இதனால் சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இது சரி, இது என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்படி? அதாவது நான் எல்லாரும் ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோம், நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு. ஆனால் இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல நான் குழந்தையா பிறந்து நான் வளர்ந்த ஒரு காலகட்டத்தை நான் பின்னோக்கி பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வரும்.
ஏன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஸ் கூட நம்மளை கேவலமாக பேசுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாதுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால் ஆமாம் இதுவா உங்கள் பிள்ளையா இது வந்திருக்கா, இது இப்படி தானே, அது ஒரு ஆம்பளையே கிடையாது, அது இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு கேட்டு நிறைய நாட்கள் என்னுடைய தலையணையில் தான் என்னுடைய கண்ணீர்களுக்கு வந்து விடை கிடைக்கும். நான் தனியாக போயிட்டு அங்கே அழுது புலம்புற நாட்கள்னால் நிறைய இருக்குது. நம்ம ஜாலியாக நல்லா போகணும் அப்படின்ற அந்த எண்ணமே நம்மளுக்கு வராது. நம்மளை அவ்வளோ வந்து அவங்க வார்த்தைகளால் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த வழியை நான் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறதுனா அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுக்காதீங்க. அதாவது அந்த பொட்டைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாது எங்களால். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நிறைய நாட்கள் வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறேன், சரி நம்ம மாற்றிக்கணும், ஆனால் முடியாதுங்க. அது எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறோம், எவ்வளோ நம்ம இது பண்ணியிருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தூரமாக யாரோ ஒருத்தவங்க தெரியாத நம்ம கூடவே பழகுவாங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. நான் அப்படி வெளியே போனதும் நம்மளை ரொம்ப இழிவாக இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ நாங்கள் இப்படி இருக்கிறதுனால நாங்கள் செஞ்ச நிறைய நாட்கள் நான் வந்து எனக்கும் கடவுள்கிட்டையும் ஒரு கோரிக்கையாகவே நான் போகிற இடத்துலலாம் வைப்பேன். ஏன் இப்படி எங்களை படிச்சிங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்களாம் இப்படி இல்லையே. நிறைய நாள் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு பஸ்ஸில் கேட்டால் கூட அங்கே இருக்கிற அந்த 10 பேர் நம்மளை வந்து சுற்றி பார்ப்பாங்க. என்ன இது வாய்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கேன்னு. அந்த நிறைய நாட்கள்லாம் நடிச்செல்லாம் இருக்கிறேன். ஒரு சும்மா அப்படியே கர்ஜிக்கும் குரலெல்லாம் பேசணும்னு நிறைய நாள் நினைப்பேன். ஆனால் அதில் என்னால் ஜெயிச்சதே கிடையாது. நான் தோற்று தான் போயிருக்கேன். நான் அப்படி ஓப்பனாக பேசிட்டா பயமாக இருக்குமேன்றதுக்காக நிறைய நாட்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாத அளவுக்கு கூட நான் எனக்கு கண்ட்ரோலில் நிறைய நாள் வச்சுருந்துருக்கிறேன். ஏன்னா நம்ம ஏதாவது பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் அந்த மாதிரிலாம் அமைதியாக இருந்தேன். எனக்கு விஷயம் தெரியும், ஆனால் ஷேர் பண்ணுறதுக்கான அந்த நம்ம பேசுனா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற அந்த இது இருக்கும். அது சாரி சொல்லுங்க. இந்த சமூகத்தின் மீதான கோபமா அல்லது இதை இயற்கையின் மீதான கோபமா, இதை எப்படி எடுத்துக்கிறது வெளியிலேருந்து பார்க்குறது எங்களால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ உங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸிங் போயிருக்கும்ல உங்கள் மனநிலை, அது எப்படி எடுத்து? எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த சொசைட்டிக்கு எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் ஆண் பெண் அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்கிறீங்க. அப்போ திருநெல்வேலி மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க? அதான் என்னுடைய கொஸ்டின். ஏன் நாங்கள் என்ன அப்படி பண்ணோம்? யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ணுற தவறுனால எல்லாரையும் அப்படி நினைக்கிறதெல்லாம் தவறு இல்லையா? எவ்வளோ பேர் சாதிச்சவங்க இருக்கிறாங்க, சாதிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் படிக்கிறோம், நல்ல பெரிய பெரிய ஆட்கள் ஆகிறோம், ஆனால் அந்த புரிதல் ஏன் வரமாட்டேங்குதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். ஆண் பெண் எப்படி இயற்கைன்னு எல்லாரும் நம்பி ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி திருநம்பிகளும் இயற்கை அப்படின்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஏற்றுக்கும் பொழுது எல்லாரையும் நம்ம மாற்றி நீங்கள்லாம் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறீங்க. எங்களைன்னு வரும்போது யாரும் எங்களை தட்டி தழுவுறதுக்கு கூட ஆட்கள் இல்லாத நிறைய நாட்கள் நாங்கள் அந்த ஃபீலிங்ஸ்லேயே நாங்கள் வளரும்போது அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. திருநங்கை அப்படின்னா அவங்க பாலியல் ரீதியான நபர்கள், அல்லது அவங்க வந்து நம்மளை காசு கேட்பாங்க, அல்லது நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க, இப்படின்னு சில பதிவுகள் சில மனிதர்கள் இதை பற்றி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கேயோ 1-2 நடக்கிறத வச்சு பொதுமைப்படுத்துகிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்க? என்னை பொறுத்தவரையும் எடுத்த உடனே திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிறது, பாலியல் தொழில் செய்தால் தடுக்க முடியும், நிறுத்த முடியும்னா எப்படிங்க முடியும்? ரிசர்வேஷன் கிடையாது, பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுக்கு 3-4 நாள் நல்லா இருக்க முடியும். நம்ம நிறைய பேர் சொல்லிடணும் நம்ம வேலை வாங்கி தரோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருநங்கை இருக்கிறாங்க, ஒரு நார்மலான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்கிறாங்க. 2 பேரும் டிகிரி படிச்சிருக்காங்க, குவாலிஃபைடாக இருக்காங்க. 2 பேருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கு என்ன இருக்கணும்? ஒன்று குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கணும். 2 பேருக்குமே இருக்குது. இவங்க எல்லா தடைகளையும் தாண்டி வேலை போய் தங்களுடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப் பண்ணுறாங்க. இவங்களால போகவே முடியல. ஏன் நினைக்கிறீங்க? தடை. அதுதான் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அவங்க எல்லாமே இருக்குது, தகுதியாகவும் இருக்கிறாங்க, ஸ்கில் பேஸ்டாகவும் நல்லா இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டிக்கு அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸுக்கும் செக்ஷுவல் ஒர்க்ஸுக்கு தான் தள்ளப்படுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு தினசரிங்கிறது உங்களுக்கு எப்படி தொடங்கும்? ஒரு காலை அல்லது மாலை முடிகிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய நாட்கள் வந்து நிறைய நாள் அடுத்த நாள் வராமல் இப்படியே கூட இறந்து போயிடலாமான்னு கூட தோணும். ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் அது. அதாவது அடுத்த நாள் இல்லாமல் கூட இருக்கலாமோ அப்படின்னு நிறைய நாட்கள் தோணி இருக்கு. கொஞ்சம் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் வர அந்த சுச்சுவேஷன்ஸில் நிறைய யோசனைகள் வரும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய மனசையே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பையே நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இது ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை,
எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம படிக்கிறது அதை விட மிகப்பெரிய பிரச்சனைன்றது ஏன் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. தனிமை எப்படி இருக்குது? ஏன்னா அம்மா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான நபர்களாக யார் இருக்கு? ஆரம்ப காலகட்டத்தில் தனிமைன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானாக முடிவு பண்ணிக்கிட்டேன், இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான், இப்படின்னு நம்ம இருக்கிறோம், நம்ம இதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையே நம்மள நம்பி கிளாஸில் உட்கார்ற மாணவர்களுக்காக அர்ப்பணிக்கணுன்றதுக்காக நான் எப்பயும் அதை மாற்றிக்கிட்டேன். நான் கவர்மெண்ட் காலேஜில் பார்ட் டைம் லெக்சரராக இருக்கும்போதே அப்பயே நான் என்னை மாற்றிக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைனா அந்த பிள்ளைங்களுக்காக நான் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் தொடங்கி கல்லூரிக்கெல்லாம் போயிருக்கேன். இப்போ பொதுவாக நிறைய பெற்றோர்கள் ஜாதிக்கு எதிர்ப்பான பெற்றோர்களாக இருப்பாங்க, நிறைய பெற்றோர்கள் வந்து முற்போக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இப்போ குழந்தைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த பையன் திருநங்கையாக மாறுறத அல்லது பொண்ணு திருநம்பியாக மாறுறத அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் அந்த சமூகம் ஒத்துக்காது அல்லது வேறு சில சிக்கல் வரும்னு பயப்படுறாங்கல்ல. இப்போ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக சொல்கிறாங்க, நான் ஒரு திருநங்கை, நான் ஒரு திருநம்பின்னு ஓப்பன் டாக் விடுற அளவுக்கு ஓரளவுக்கு காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு சொசைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலியில் கூட என்னை அதிகமாக தெரியும், என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னை கேவலப்படுத்துவாங்க. நான் அதாவது என்னுடைய ஸ்கூல், அதாவது பிகினர் பிரைமரி ஸ்கூல்லலாம், அப்போ அவங்க சொல்லும் போது தான் இவங்களுக்கு கோவம் வரும், ஏன் நீ அப்படி நடந்துக்கிற, அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா யோசிக்கணும். அந்த மாதிரியான பேசக்கூடிய இந்த சொசைட்டியில் திருநங்கைகளை அக்செப்ட் பண்ணி ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள படிக்க வச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்றது நம்ம யோசிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அப்படி யாரும் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா நம்ம அப்படி பண்ணாலும் கூட அங்கே இருக்கிற அந்த மக்கள் இல்லாத புல்லாதெல்லாம் அவங்க மேலே சொல்லி ஒரு கதையை கிரியேட் பண்ணி அவங்கள வாழவும் விடாமல் அவங்கள அழிக்கிற வரைக்கும் ஒரு தீர்மானமாக நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய சூழல், அவங்களுடைய புரிதல், அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு மாதிரி அந்த மாதிரியான திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ அவங்க மீட் பண்ணியிருக்கலாம், அங்கே ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போபியாஸ் பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்க, அங்கங்கே இருப்பாங்க. அவங்க திருநங்கைனா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவங்களை எங்கெல்லாம் டார்கெட்லேருந்து அவங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க எந்த விதமான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பேரண்ட்ஸ் அவங்க போய் சந்திச்சு பேசும்போது அவங்க எதுவும் அதை என்கரேஜ்மெண்ட்டாகவோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸோ எதுவுமே அவங்க தரவே மாட்டாங்க. டீமோட்டிவேட் தான் அவங்கள பண்ணி நீங்கள் உங்கள் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துங்க இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தால் நம்ம வம்சத்துக்கு இது பாவம் நினைக்கிற குடும்பங்கள்லாம் கூட இன்றைக்கி இருக்குது. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண் பெண் எப்படி இயற்கையாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ எங்களும் அக்செப்ட் பண்ணிங்க. அப்படி உங்கள் வீட்டில் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்துச்சுன்னா அதை படிக்க வச்சு பாருங்கள். ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் அது டாக்டர் ஜென்சி மாதிரி பல பேர் இன்னும் உருவாவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ இந்த திருநங்கைகள் விவகாரத்தில் சினிமா ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கு. நிறைய சினிமாக்கள் திருநங்கைகளை இழிவுபடுத்தும் வகையில் எடுத்திருக்காங்க. இப்போ சில மாற்றங்கள் நடந்தாலும் பல பாடல்கள்லேயே இழிவுபடுத்தும் வகையில் தான் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சினிமா இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாவே அவங்கள ஒரு ஒரு கேலி பொருளாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சும்மா ஒரு ஆப்ஜெக்டை தான் பார்த்தாங்க. சும்மா அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டுக்கிறது, சும்மா ஒரு தலையில் ஒரு பூ வச்சுக்கிறது, ஒரு விக்கை வச்சுக்கிறது, அந்த மாதிரி அவங்களனாவே ஒரு பொழுதுபோக்கு பொருளாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது நீங்கள் எந்த சாங்காக எடுத்து பாருங்கள், அந்த காலத்தில் வந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நாளடைவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கு. ஆனால் சங்கம் பீரியடில், அதாவது சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது திருநங்கைகள் எல்லாம் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அரசர்களுக்கு ஆலோசகராகவும் பாதுகாவலராகவும் இருந்திருக்கிறாங்க. அது எத்தனை பேர் நமக்கெல்லாம் தெரியும்? காலப்போக்கில் இதை நம்மள மாற்றிக்கிடுது. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்கிறது, இப்படியே சொல்லி 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 திருநங்கைனா செக்ஷுவல் ஒர்க்ஸ், பெக்கிங் ஒர்க்ஸ், இதுதான் அவங்களோடது, அவங்க வேறு யாரும் அவங்க வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே பிறக்கிற குழந்தைலேருந்து சொல்லி சொல்ல அதே தான் வரும். அப்போ ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த சுச்சுவேஷனில் வரும்போது ஒரு திருநங்கையோ ஒரு திருநங்கை பயப்படுது, ஐயோ அவங்க இப்படியே பட்டவங்க, அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பல திருநங்கைகள் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ்னா என்ன வரும்? அவங்களுக்கு என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். யார் நம்மளை என்ன சொன்னாலும், ஏன்னா இந்த உலகம் நம்மளை வாழவே விடாது. அப்படி வாழவே விடாத பட்சத்தில் 1000 பேர் 1000 சொல்லலாம், அதுலலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நம்ம என்ன கொள்கையில் இருக்கிறோம், நம்ம என்ன சிந்தனையில் இருக்கிறோன்றதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறோம், பெக்கிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது முதன்மையான தொழிலாக எடுக்கக்கூடாது. நம்மளால சைடில் என்ன பண்ண முடியும், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு ஆண்டர்பிரனராக கூட ஆகலாம், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இளம் திருநங்கைகளாக இருந்தால்
தயவு செய்து தங்களுடைய பள்ளி படிப்புகள் மற்றும் கல்லூரி படிப்புகளை வந்து தொடர்ந்து அவங்க கண்டினியூ பண்ணி நல்லபடியா முடிக்கணும். ஏன்னா கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கஷ்டத்தையே சொல்லி எங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதே சொல்லி நம்ம வந்து காலப்போக்கில் இதே சொல்லிட்டு நம்ம தட்டிட்டு ஓடிடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம மேல வரதில் தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்றத. கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும், கஷ்டம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் அது அதிகமான கஷ்டம். அதுதான் எங்களுக்கு ஃபீலிங்ஸு. எங்களுக்கு மட்டும் அந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் வெளியே சொல்றதுக்கான வார்த்தைகளே கிடையாது. நான் ஒரு சின்ன கொஸ்டின் போகிறேன். உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஒரு நாள் நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க, ஆனா தினந்தோறும் காஃபி குடிச்சு தான் நீங்க போவீங்க. அது இல்லாமல் போகவே மாட்டீங்க. ஆனா ஒரு நாள் பால் கிடைக்கல, டீ கிடைக்கல, காஃபி தூள் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அன்னைக்கு நீங்க வந்து ஆஃபீஸ் போனோம், எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆஃபீஸ் போயிட்டீங்க, தலைவலிக்கும், ப்ரெஷராக இருக்கும், டென்ஷன் ஆகும். ஒரு நாள் காஃபி குடிக்கலன்றதுக்காக தலைவலிக்குது, டென்ஷனாகவும் ப்ரெஷர் வரும்ன்றீங்களே. எங்க மக்கள் தினந்தோறும் ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த சமுதாயத்துல சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி ரெஃப்ளெக்ஷன் இருப்பாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போயிருக்கீங்களா? அங்கே ஆண்கள், பெண்கள், திருநங்கை அப்படின்லாம் வச்சிருக்காங்க. முதல் முறையாக திருநங்கை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது பாத்ரூம் இது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? இப்போ இதே மாதிரி பல இடங்கள்ல திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு அல்லது திருநங்கைகள், நான் இங்க ஒரு கருத்து முன்வைக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன் திருநங்கைகளுக்குன்னு தனியா பாத்ரூம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களோட சிந்தனை என்னன்னு தான் கேட்குறேன். இல்லை, நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்க ஏன் நினைக்கிறீங்க இருக்கிறது நல்லதுன்னு? அது என்னை பொறுத்தவரை நல்லது கிடையாது. முதல்ல பெண்கள் எங்களை வந்து பெண்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களே அக்செப்ட் பண்ணாமல் அவங்களுக்கு வேற பாத்ரூம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவிட்டி பற்றி பேசுறதுல பிரயோஜனமே இல்லை இல்லையா? அப்போ அவங்க வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து முறையான பாலின மாற்ற அறுவை சிகிச்சையை பண்ணி ஒரு பெண்ணுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் எங்களுக்கும் இருக்குது. நாங்களும் எங்களை பெண்ணாக தான் கருதுக்கிறோம். அதுக்காக நாங்கள் பெண்கள்னு சொல்ல விரும்பல, நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். அதுக்காக நாங்கள் வந்து கழிவறையில் நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால அது ஒரு வேறு பொருளாக, அது ஒரு தனிப்பட்ட விதமாக நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. அதில் ஒரு பார்ஷியாலிட்டி எதுக்கு வேண்டாம். திருநங்கைன்னு நாங்கள் தனியாக எந்த இடத்துலையும் பாத்ரூம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டோம். ஏன்னா எங்களை ஏத்துக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க வந்து பெண்கள் பாத்ரூம் யூஸ் பண்றது ஒன்றும் தவறு இல்லையே. அது கொஞ்சம் பாசிட்டிவாக சில பேர் பேசினாங்க. அதுக்காக கேட்க என்ன பேசினாங்க? ஆண்கள் தனி, பெண்கள் தனி, திருநங்கைகள் தனிங்கிறப்ப அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, உரிய மரியாதை. நான் என்ன சொல்றேன், முதல்ல எங்களை இப்படி ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். முதல்ல எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற, வேற எதுவுமே நான் சொல்ல வரல. முதல்ல இது ஏத்துக்கோங்க, அது பின்னாடி பாத்துக்கலாம். அது முக்கியமான விஷயமே இப்ப கிடையாது இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள், அடுத்தடுத்த இலக்குகள் வெற்றி பெற நக்கீரன் சார்பா வாழ்த்துகள். தேங்க்யூ ஸோ மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.